Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உடைய டே 5. ஸோ 4 டேஸில் நான் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன் கண்டினியூஸாக. இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா, பேசிக்ஸ் ஜூன் ஃபுல்லாமே நான் பேசிக்ஸ் படித்தேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு என்னுடைய பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். பட் பேசிக்ஸ் முடிச்சுட்டு கரெக்டாக ஜூன் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எக்ஸாமில் என்னுடைய ஸ்கோர் 48 அண்ட் 9 ராங்ஸில் இருக்கு. அதே செகண்ட் டெஸ்ட்டு நான் போட்டேன், அட்வான்ஸ் லெவல் போட்டேன் 38.6 அண்ட் தேர்டில் 39 அண்ட் ஃபோர்த்து எஸ்பிபிஓ எடுத்தேன் 40.25. இந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்க கட் ஆஃபை விட என்னுடைய மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் பேசிக்ஸ் படித்தது வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இந்த மார்க் டெஸ்ட்டு போடுற இதை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர 3 டேஸ்க்கு வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க் அளவோட ஒரு ப்ளஸ் இல்லைனா அதை விட அதிகமாக மார்க்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு போதும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஒரு கேட்வே. அந்த கேட்வேல வந்துட்டு யாரும் 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கட் ஆஃப் விட ஒரு பாயிண்ட் இல்லைனாக்கா ஒரு 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்தாலுமே நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் மெயின்ஸில் எடுக்கிற ஒரு மார்க்குமே தான் ரொம்ப முக்கியம். கட் ஆஃபை விட நீங்கள் அதில் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் இன்டர்வியூக்கு நீங்கள் நல்லா பண்ணலனாலுமே அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸை வந்துட்டு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே லேக் ஆகிறது மெயின்ஸில் மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு மெயின்ஸில் மட்டும்தான் கட் ஆஃபை விட அதிகமான மார்க்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் மெயின்ஸில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கேட்வேவை நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான் இது. நான் நெக்ஸ்ட்டு வர 3 டேஸ்க்கு வர ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கட் ஆஃபை விட அதிகமாக எடுக்கணும். சரி, ஓகே, போன வருஷத்துடைய கட் ஆஃப் என்ன நம்மளுக்கு தெரியுமா? இதுதான் இது. போன வருஷம் 2025 எஸ்பிஐ பிஓடைய ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்துட்டு 66.75. அதே ஐபிபிஎஸ் பிஓடைய ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்துட்டு 49.21. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வர 2026 உடைய பிஓ ப்ரிலிம்ஸோடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் கொஷின் பேப்பர். அதோடைய ஹார்ட் லெவலை வச்சு தான் கட் ஆஃப் வந்துட்டு கணிப்பாங்க. இப்போது நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபாக ஓரளவுக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம் இப்போலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு எஸ்பிஐ பிஓடைய கட் ஆஃப் வந்துட்டு 66.75 நம்மளுக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு +5 இல்லைன்னா அபோவ் இருக்கும். இல்லை கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுனாக்க இதுலேருந்து குறையவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போலேருந்தே இதோடைய அட்டம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 70+, அதே எஸ்பிஐ ஐபிபிஎஸ் பிஓவில் வந்துட்டு 60+ கொடுத்தோம்னாக்கா நம்ம ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கலாம். அதே நம்ம வந்துட்டு 80+ கூட கொடுக்கலாம். ஆனால் அதில் தப்பாக இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த சேஃபர் ஜோனுக்குள்ளே வர மாட்டோம். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்ம 70+ஏ எடுத்தாலும் அந்த அக்யூரேட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாக்க நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு நம்மளுடைய பிஓ ப்ரிலிம்ஸ் உடைய பூஸ்டர் டேஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் வந்துட்டு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து நீங்கள் அதுலேருந்து ஒரு 100 இல்லைனாக்கா உங்களால் முடியும்னா 50 கொஷின்ஸ் ஆச்சும் நீங்கள் ஈச் டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வரும். ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு முக்கியம் டைமிங் ப்ளஸ் ஸ்பீடோட என்ன முக்கியமாக தேவைப்படுது? அக்யூரசி. ஸோ அந்த அக்யூரசியை டே 1 நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீங்களும் ஒரு டெஸ்ட்லேயும் போட்டு முடிச்சுட்டு முக்கியமாக நீங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பார்க்கணும். நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்டில் வந்துட்டு எந்தெந்த டாப்பிக்கில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த டே எண்டில் நாளைக்கு இதுதான் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ப்ரீவியஸ் டேலேயே நம்ம எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இயர்லேயும் யாரெல்லாம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க் ஆஃபீஸராக போகணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ்
அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஈஸியாக இருந்தால் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம 4th டே அப்போது நம்மளுடைய ப்ரிலிம் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.